ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ஹெல்தியான கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துவையல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கி 4-5 பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 10 பல் பூண்டு தோல் நீக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா, 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 8லேருந்து 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் இதை ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சதும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நல்லா மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சத்தான கருவேப்பிலை துவையல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.